உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பாசம் வைக்கலாம். ஆனா இந்த மாதிரி முட்டாள்தனமான பாசம் வைக்கவே கூடாது. பார்வதி, பின்ன என்னங்க, அவ செய்யறான்னு நான் தான் சொல்றேன்ல. நம்ம வீட்டு பொண்ணு அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டான்னு நீங்க மட்டும் குருட்டுத்தனமா நம்பிட்டு இருக்கீங்க. நீ பேசுறதாமா எனக்கு குருட்டுத்தனமா இருக்கு. ஓ, இதுவே குருட்டுத்தனம்னு சொல்றீங்களே. இன்னைக்கு ஜானகி அக்கா அந்த பேட்மிண்டன் மேட்ச பார்க்க தான் போயிருக்காங்கன்னு சொன்னா அதையாவது நம்புவீங்களா? நம்பித்தான் ஆகணும். அவங்க கோயிலுக்கெல்லாம் ஒண்ணும் போகல, பொண்ணு விளையாடுற மேட்ச் தான் பார்க்க போயிருக்காங்க. நிறுத்து பார்வதி, போதும். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நீ யார் மேல குற்றம் சொல்லிட்டு இருக்க தெரியுமா? அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு உனக்கு நல்லா தெரிஞ்சிருந்தோ நீ இவ்வளவு பேசிட்டு இருக்க. என்னாச்சு பார்வதி உனக்கு? எனக்கு எதுவும் ஆகல. ஆனா நான் சொல்ற அத்தனையுமே உண்மை. அக்கா ஒண்ணு கோயிலுக்கெல்லாம் போகல. நம்பலனா நீங்க வேணா கோயிலுக்கு போய் பாருங்க. அவங்க அங்க இருக்க மாட்டாங்க. காலேஜ் கிரவுண்ட்ல மேட்ச் பார்த்துட்டு இருப்பாங்க. எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம், எவ்வளவு பெரிய ஃப்ராட் தனம். ஏய், சொல்லிக்கிட்டே இருக்க, அவங்க மேல குறை சொல்லிக்கிட்டே இருக்க. டேய் சிவா, டேய், என்னாச்சு அவனுக்கு? டேய், என்னடா என்னாச்சு? எதுக்கா இப்ப அவளை அடிக்கிற? என்ன சிவா இதெல்லாம்? பொம்பளை மேல கை வைக்க கூடாதுன்னு தெரிஞ்சிருந்தோம் நீ பார்வதியை அடிக்கிற? அண்ணா, இவளுக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சுண்ணே. சும்மா சும்மா வீட்டுல இருக்கிற எல்லார் மேலையும் ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கா. யார் மேல சொன்னாலும் நான் பொறுத்துட்டு இருப்பேன். அண்ணி மேலேயே குறை சொல்றான். அத தாங்கிக்க முடியாம தான் அடிச்சிட்டேன். நான் குறையும் சொல்லல, பொய்யும் சொல்லல, உண்மையதான் சொல்றேன். உண்மைக்குதான் இந்த வீட்டுல மதிப்பே இல்லையே. பார்வதி, ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நீ முன்ன மாதிரி இல்ல. யாருமே முன்ன மாதிரி இங்க இல்லையே. அதுல நான் மட்டும் எப்படி இருப்பேன்னு எதிர்பார்க்கறீங்க? எங்களுக்கு ஒரு நியாயம், உங்களுக்கு ஒரு நியாயமா? என்னால எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும்? திவா, என்ன நடந்தது சொல்லு. அண்ணா, அதை மட்டும் கேட்காதீங்க அண்ணா. என் வாயால அத சொல்ல முடியாதுண்ணே. பார்வதி, நீயாவது சொல்லு, என்ன நடந்துச்சு? சொல்லு பார்வதி, என்ன நடந்தது? ஜானகி அக்கா கோயிலுக்கு போறதா போய் சொல்லிட்டு அவங்க பொண்ணு பேட்மிண்டன் விளையாடுறத பார்க்க போயிருக்காங்கன்னு சொன்னேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.